கோப்பியம், உண்மையும் பின்னணியும். பள்ளி கல்லூரிகள் மாணவர்களுக்கு பாதுகாப்பான இடம் என பெற்றோர்களும் மாணவர்களும் நம்பும் அதே நேரத்தில் அந்த நம்பிக்கையை தகர்க்கும் விதமாக பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு அரங்கேறும் பாலியல் வன்கொடுமைகளை பற்றி இப்போது பார்ப்போம். வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் பள்ளி பருவத்தின் மகிழ்ச்சியான நாட்களை மட்டும் மறக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அதே நேரத்தில் பலருக்கும் அந்த பள்ளி பருவம் பல்வேறு கசப்பான அனுபவங்களை கொடுத்ததை மறுக்க முடியாது. அப்படி சேலம் அருகே சமூக நீதி மாணவியர் விடுதியில் மது கொடுத்து 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள அரசு சமூக நீதி மாணவியர் விடுதியில் 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 மாணவிகளுக்கு இந்த கொடுமையான சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. அந்த விடுதியில் சமையலராக பணியாற்ற வரக்கூடிய கலைச்செல்வி மற்றும் விடுதி துப்புரவு பணியாளர் ராதிகா மற்றும் ராதிகாவின் ரகசிய காதலன் ரகுபதி ஆகிய 3 பேரும் இந்த மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த விடுதியில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வரும் ராதிகாவின் ரகசிய காதலனான ரகுபதி அடிக்கடி சமூக நீதி விடுதிக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுதியில் இருந்த 2 சிறுமிகளுக்கு குளிர்பானத்தில் மது மற்றும் போதை மாத்திரை கலந்து கொடுத்து அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று 2 சிறுமிகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து 2 சிறுமிகளும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மயங்கியதை தொடர்ந்து அவர்களை தூக்கி வந்து விடுதியில் போட்டுவிட்டு அங்கிருந்து ரகுபதி புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன் சிறுமியின் பெற்றோர்கள் சிறுமிகளை பார்க்க விடுதிக்கு வந்தபோது அந்த சிறுமிகள் தனக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல் குறித்து பெற்றோர்களிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வாழப்பாடி அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து துப்புரவு பணியாளர் ராதிகா மற்றும் அவரது காதலன் ரகுபதி இருவரையும் கைது செய்து இவர்கள் விடுதியில் தங்கியிருக்கும் மற்ற சிறுமிகளுக்கும் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனரா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சமூக நீதி விடுதியிலேயே சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற நிலையில் ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு 13 வயது சிறுமிக்கு ஓராண்டுக்கு மேலாக மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக 4 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அரங்கேறியிருக்கும் சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் பாலியல் சீண்டலில் ஈடுபடுபவர்களுக்கு பாடம் புகட்டும் விதமாக கடந்த 2022ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரார்த்தனைக்கு வந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கிறிஸ்தவ மதபோதகர் ஆப்ரகாமுக்கு மரண தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட போக்சோ நீதிமன்றம் வழங்கியிருக்கும் அதிரடி தீர்ப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் காவல் நிலையத்திற்கு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக புகார் வந்தது. இதையடுத்து பிரார்த்தனைக்காக வரும் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக மதபோதகர் ஆபிரகாம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கின் விசாரணை திருநெல்வேலி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கு விசாரணையின் முடிவில் ஆபிரகாம் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவித்தது. இதையடுத்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் மதபோதகர் ஆபிரகாமுக்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டார். மேலும் அவரால் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக கூறப்படும் 4 சிறுமிகளுக்கும் தலா ரூபாய் 10 லட்சம் வீதம் மொத்தம் 40 லட்சம் இழப்பீடு வழங்கவும் அரசிற்கு உத்தரவிட்டார். அப்போது தீர்ப்பு விவரங்களை கேட்டதும் நீதிமன்ற அறையிலேயே ஆபிரகாம் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து நீதிமன்ற வளாகத்தில் அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு சிறைக்கு அழைத்து செல்லும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் மதபோதகருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பள்ளி வளாகத்திலேயே மாணவ மாணவிகள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகும் சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் இடத்தில் இது போன்ற பாலியல் குற்றங்களும் வன்முறையையும் கட்டுப்படுத்தும் விதமாக அரசு கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதே பெற்றோரின் கோரிக்கையாக உள்ளது.